எவையெல்லாம் உங்களுக்கு பலனளிக்கின்றனவோ அவற்றை வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவற்றை தூக்கி எறிந்து விடுங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும். எப்போதும் ஒரு வெறியோடு இருந்தேன். வெற்றி பெறுவதற்காக ஆற்றல் என்னிடம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. மனம் எப்படி வேலை செய்கிறது, பணம், வெற்றி, உளவியல் என்பதை குறித்து ஆழமாக கற்றேன். என் மனம் என்னிடம் கூறியவற்றை நான் உண்மை என்று நம்பினேன். என்னுடைய வெற்றிக்கு பெருந்தடையாக இருந்தது என்னுடைய மனம்தான் என்பதை புரிந்து கொண்டேன். நாம் வெற்றி பெறுவதிலிருந்து நம்மை தடுப்பது நாம் அறிந்திராத விஷயங்கள் அல்ல, மாறாக நாம் அறிந்து வைத்துள்ள விஷயங்கள்தான் நமக்கு பெரும் தடையாக இருக்கின்றன. உங்களுடைய பழைய சிந்தனை முறையை கை கழுவி விட்டுவிட்டு புதிய சிந்தனை முறையை சுவீகரித்து கொள்ள வேண்டும். அதனுடைய விளைவுகளை உங்கள் சொந்த கண்களால் பார்க்க முடியும். நாம் இருமை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு துருவம் இருக்க வேண்டும் என்றால் மற்றொரு துருவம் கண்டிப்பாக இயங்கியாக வேண்டும். இதேபோன்று பணத்தின் புற விதிகள் இருப்பது போன்று அக விதிகளும் இருந்தாக வேண்டும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தால் மட்டும் போதாது, சரியான நபராகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வெற்றியின் அளவை தீர்மானிப்பதில் உங்களுடைய பண்பு நலன், சிந்தனை முறை, உங்களுடைய நம்பிக்கைகள் முக்கிய பங்காற்றுகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மைகளாகும். பெரும் பணத்தை உருவாக்கி அதை தக்க வைத்து கொள்வதற்கு தேவையான அக வலிமை பெரும்பாலான மக்களுக்கு கிடையாது. 80% மக்கள் உண்மையிலேயே தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று ஒருபோதும் கூறுவதில்லை. பார்வைக்கு புலனாகும் உலகில் மட்டுமே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். வேர்கள்தான் பழங்களை உருவாக்குகின்றன. பூமிக்கு மேலே இருப்பவற்றை பூமிக்கு கீழே இருப்பவைதான் உருவாக்குகின்றன. மறைந்திருப்பவைதான் புலப்படுபவற்றை உருவாக்குகின்றன. எனவே